ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर और संसार का उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதமளிச்ச தின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். आपसे मिलने में बहुत ही आनंदित நாம் होते हैं. இன்றைய வார்த்தையில கடந்து செல்வோமா? आज के वचन की ओर जाएंगे. நீதிமொழிகள் नीति वचन 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 33வது சொல்லப்பட்டிருக்கிறது. 33वां वचन में कहा गया எனக்கு है, செவி கொடுக்கிறவன் எவனோ जो मेरी सुनेगा அவன் விக்கனமின்றி वो बेखटके வாசம் பண்ணி जो बसा रहेगा ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். और जो बेखटके सुख से रहेगा. ஆண்டவர் என்ன சொல்லுதார்? परमेश्वर क्या कहता है? எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ जो मेरी सुनेगा அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணுவான், वो निडर बसा रहेगा ஆபத்திற்கு பயப்பட அமைதியாயிருப்பான். और बेखटके सुख से रहेगा. ஆபத்து உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா? शायद क्या आपका चारों ओर विपत्तियां घेरी உங்க हुई है? வாழ்க்கையில புயல் வீசி கொண்டு क्या இருக்கிறதா? आपकी जिंदगी में तूफान चल रही இது है? பிரச்சனைகள் தலைக்கு மேலா போய் இருக்கிறதா? कोई समस्या आपके सर के ऊपर से होकर जा நீங்க रहा है? தேவனுக்கு செவி கொடுக்கிறவராய் இருந்தால், अगर आप परमेश्वर की सुनोगे, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிகிறவராய் இருந்தால் परमेश्वर के वचनों का आप आज्ञा पालन करोगे, நீங்க அமைதியா இருப்பீங்க. तो आप जो शांति से बसे ஆபத்துக்கு रहोगे, பயப்பட அமைதியா இருப்பீங்க. विपत्तियों से न घबराते हुए शांति से கர்த்தர் உங்களை रहोगे. விடுவிப்பார். परमेश्वर आपको छुड़ाएगा, கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். परमेश्वर आपको बचाएगा. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. वही यहाँ पर कहा गया है. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், शद्रक मेशक अबेदनेगो को நாங்கள் कहते हैं, ஆராதிக்கிற தேவன் हम आराधना करने वाले எங்களை परमेश्वर தப்புவிக்க வல்லவராய் हमें இருக்கிறார். बचाने के लिए वो सामर्थ्य ஏதோ है. ஆபத்தா, क्या विपत्ति है? ஏதோ கஷ்டமா, कोई कष्ट है? ஏதோ போராட்டமா, कोई संघर्ष है? கலங்காதிருங்கள். व्याकुल मत होइए. கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுங்கள். परमेश्वर की ओर कान लगाइए. கர்த்தருடைய தப்புவிப்பார். परमेश्वर आपको நீங்க बचाएगा. பயப்படாமல் आप न घबराते நீங்கள் हुए அமைதியா आप இருப்பீங்க. शांति से இந்த रहोगे. வார்த்தை மூலமாக ये वचनों के द्वारा கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष நாம் करे. ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता, आपको धन्यवाद உடைய करते हैं. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते हैं. தேவக்கரம் தொடர்ந்து பிள்ளைகளை தாங்கட்டும். परमेश्वर का हाथ लगातार बच्चों को ஆபத்தை संभाले. கண்டு பயப்படாதபடிக்கு विपत्तियों को देखकर न घबराते இந்த பிள்ளைகளை हुए आपके தைரியப்படுத்தும். बच्चों को हियाव கூட कीजिए. இருந்து நடத்தும். साथ रहकर चलाइए. ஆசீர்வதியும். आशीष कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல यीशु பிதாவே. मसीह के नाम से मांगते पिता. ஆமென்.